வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. கோமாளி சீசன் குகுத் கோமாளி சீசன்ல பண்ணாத ஒரு டாஸ்க் இன்னைக்கு நீங்க பண்ண போறீங்க. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? இதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கு. What nonsense you are talking about? ஆர்கன் திருட்டு மாதிரி இருக்கு. ஆர்கன் திருட்டா? ஏன்னா உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சட்டாளைகளா தோணுது சார். அத பார்க்கவே கூடாதுன்னு தோணுது எங்களுக்கு. நீ ஒவ்வொருத்தையும் கேட்டு முடிக்கிற டைம் ஆயிருமே, சொல்லியா சொல்லி தொலைங்களடா. உள்ள இருக்கிற இன்கிரீடியன்ட் 1/2 kg இருக்கலாம், 2 kg யூஸ் பண்ணி சமைக்கணும். எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? 5 கிலோவே சமைக்கணுமான்னு கேக்குறாரு சார். ஒரு 4 கிலோ சமைங்க. 1 கிலோவே சமைக்க முடியும் அப்படின்றாரு. அண்ணே சும்மா ஜாலிக்கு பண்ணனே. இது ஜாலியா? இது ஜாலியா? சமைக்கிறப்போ வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நாங்க பண்ணி தர்றோம்ங்க, விடுங்க. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. நிமிஷம் ஸ்டாப் பண்ணி அவங்கள பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி நிக்க வச்சிடலாம். இதுதான் உங்களுக்கான அட்வான்டேஜ். எங்களுக்கு காம்படிட்டர் யாருமே கிடையாது. இதுல ஒண்ணும் குறைச்சலடா. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. நீங்க 2 பேரும் நீங்க கட்டிக்கோங்க. நீங்களே ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த சம்மாளிக்கிற வலையில வச்சுக்கிறாங்க. கஞ்சா கரப்பன கிட்ட வந்துற போற செஞ்சு விட்டுருவாரு. அவர் கண்ணை கட்டினா சொல்ல அவுத்து விட்டு போறேன். அப்படியா? ஓகே சரி, நான் செவனேந்தரனா போய்க்கிருந்தேன். நல்லெண்ணெய் வேப்பன விளக்கெண்ண எவன் தேய்ச்சா உனக்கு என்னன்னு இருக்காத. புரியுதா? நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். பேசினா வாயாடி, பேசலன்னா உதவா கரம்பிங்க. இவ்வளோ கால் வச்சிருக்கானே இவன். ஓட முடியல இவங்கள பிடிக்கும் போது. லூசு. குழந்தை தனமா பேசக்கூடாது. பூண்டு ஹல்தி, அங்க காஷ்மீரி சில்லி இருக்கு மேல. என்னடா இப்படி பேசுறீங்க? ஏண்டா நாங்க என்ன ஊரை விட்டு ஓடிட போறோம்? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கல. பார்த்தா இவ்ளோ பெரிய பூசணிக்கா. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேட். வெட்டுன்னு அவ்வளோ நேரமா வெட்டுறாங்க, வெட்டவே மாட்டேங்குது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? ஓ, பாத்து கையை பட்டுக்காதே. பி கேர்ஃபுல், ஓகே? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்ற. எனக்கு எங்க தனியா அவன் மட்டும் வந்து ஒரு ஸ்க்ரப் வாங்கிட்டு வந்து அழகா ஸ்க்ரப் பண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ படிச்ச பட்டம் பறக்க போகுது. இப்படி ஒரு கலர்ல இருக்குமான்னு நான் இன்னைக்கு தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தம்பி நீ வேற மாதிரி பண்ணிருக்கேடா. 100% ப்ரொஃபஷனல். ஆமா, இப்ப இது வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அது மாதிரி சொல்லுங்க. கருணக்கிழங்கு பர்கர் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? என்ன சொல்றீங்க? உனக்கு பிரவுனி பிடிக்குமா? ஆமா, அப்போ கருணக்கிழங்குல ஒரு பிரவுனியும் போட்டுடலாம், விடு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. எதை கண்டுபிடிச்சு? ஏலக்காய், காடமம். பிரியங்கா இருக்குல்ல, அது மாதிரி ஏலக்காய், காடமம், அப்புறம் பட்டை. அவ்வளவு ஆத்திரம் வருது. கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. கால் கடியில சேர்த்துருங்க, காலோட சேர்த்து குதிங்க, அவ்வளவுதான். நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியல. ஈஸியா பண்ணல. ஈஸி பீசி லெமன் ஸ்குவீஸ். சூப்பர் டாலி பியர் ஸ்போர்ட். நல்லா பண்ற. போறியா? வாய்க்குள்ள கத்திய விட்டு சுத்த. டேய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, வேலை பண்ண வேண்டாம். இதுல ஒரு ஆம்பளை கதறி அழுதுகிட்டு இருக்கு. அள வச்சு வடிக்க பாக்குற. சும்மா ஒரு டைம் பாஸ். கொள்ளை அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வழியில இருந்து நீ வழி போய் ஒரு தக்காளியை 1 மணி நேரமா கொண்டு வந்துட்டு இருக்கடா. என்னால முடியலடா. போடா முதல்ல. கோயம்பேடுல இருந்து வாங்கிட்டு வந்தா கூட சீக்கிரம் வந்துடலாம் போல. போராட்டமா கண்ண கட்டுதே. வேலை செஞ்சீங்கன்னா பாடு ராஜா. டாக்டர் கிட்ட போல பாட்டை கேட்டணும், சந்தோஷத்தை பாரு. வெங்காயம் நறுக்கிறதுக்கே வெளிநாட்டுல படிக்கணும் போல, அந்த அளவுக்கு இருக்கு. ஓஹோ. சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஐயோ கொஞ்சம் இருக்கு. வேலை பாரு. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஒரு தட்டு எடுத்துட்டு வரலாம்ல, எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே. இருil கோவப்படாத. பொறுமை வெயிட் பண்ணி சும்மா காண எத்துறாமன. என்னாச்சு? நான் பார்த்தேன், ரொம்ப நாளாச்சு நிலவு பார்த்தேன். மாப்ள செம்மையா பிக்கப் பண்றப்பா. சரி, உங்க வாழ்க்கையில காதல் இருந்திருக்கா? நிறைய பிள்ளைகளை லவ் பண்ணி இப்போ சௌந்தர்யாவை லவ் பண்ணிக்கிட்டு. வாயமுறா குரங்கு. உண்மையான காதலை கேக்குறேன். இது ஷூட்டிங் காதல். ஊர்ல லவ் பண்ணிருக்கீங்களா? ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும்? அது எக்கச்சக்கமா இருக்காளுங்க. ஆனா பூரா டம்மி பீஸ் ஆச்சு. அது குட் ஜாப். இத பிச்சிட்டு சீக்கிரம், டைம் இல்லம்மா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நல்லா பண்ற. டேய் போடா. நான் அவங்களுக்கு ஹெல்ப் கொஞ்சம் நல்லா கட் பண்ணு. வேணாம். நான் பாக்குறதுக்கு தாண்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி, ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. இதெல்லாம் விட்டு கத்திரிக்கலாம். கத்திரிக்காய் முதல்ல பூண்டை உரிடா.
நான் பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளடி பிச்சாத்தி எனக்கு இவ்வளவு பெருசு வேண்டாம். ചെറിയ பிச்சாத்தி இவ்வளவு தான். குட்டி ஓகேவா? அந்த பிச்சாத்தி. ஆக என்னை மதிக்க மாட்டாய். பெரிய பிச்சாத்தி எடுக்கறியா? பெரிய பிச்சாத்தி தாரியா? அதானே சொன்னேன் நானு. ஏண்டா கப்பா நின்னு கோரே வரண்டம். கியூட் கேர்ளா பார்த்து இப்படி ஒரு ரகடு கேர்ளா பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஒரே வெட்டுல பாதி எடுத்துட்டீங்களே. கருணையோட பார்த்தா கற்பூர எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. பட் நீங்க ஒரு பாசிட்டிவான குக்கு மேம். நான் பார்த்த இது எத்தனை பேர்ல. மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. உள்ளியா? உள்ளி எல்லாம் எடுத்து நான் சிலையா சிறக்க போற உள்ளி எல்லாம் எடுக்கிறதுக்கு. உள்ளி இல்ல உள்ளி. என்னடா விஷயம் அது? ஓ வெங்காயம் தான் உள்ளியா? பூண்டு என்ன சொல்லுவீங்க? பூண்டா வெளுத்துள்ளியா? அத சொல்லுவா இவ்வளவு தூரம் வந்த. என்ன காமெடி பண்றியா? சனி இது பூசணிக்காவா? திருஷ்டி எடுத்து போடு சுத்துவாங்களே அது. ஆமா. போடா அந்த பக்கம். அவளை வேலை பண்ண விடுறான். அப்படிங்களாங்க. சரிதான் நீங்க சொன்னா சரிதான். மரத்துல ரொம்ப காலமாகுதா? அம்மா செடியில வரமா இது? செடி மரம் எல்லாம் ஒண்ணுதானே. இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. பொதுவா சொல்லுவான். அக்கா ஒரு சண்டைக்காரி. அடி வாங்க போறேன் நீ என்கிட்ட. நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. மேடம் பூசணிக்காய் வந்தா இங்க அதுக்குள்ள கத்துறீங்க. அடி வாங்குவ போ அந்த பக்கம். சரி ராக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். நன்றிண்ணா. அண்ணன் சொன்னதே எனக்கு பிடிக்கல. நன்றி கஞ்சா கருப்பு. ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். நன்றி அத்தான் கஞ்சா கருப்பு அப்படின்னு சொல்லு. நன்றி அத்தா கஞ்சா கருப்பு. ராஜா நான் ராணிங்களா? மகாராணி. மனசெல்லாம் பந்தேறிட்டு வெள்ளி கொடியாக ஒன்ன விட்டேன். ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. தியேட்டர் வா, நான் பண்றேன் வா. விஷயம் ஸ்டார்ட் ஆகல, ஆனா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வா எடுத்துன்னு வா போட்டுங்க. நோ பேட் பேட். பரவாயில்ல, அந்த பொண்ணுடி அவனால் சாப் பண்ண முடியல, நீ யானால் பண்ணனும் நான் பண்ணறேன். அவன் கிடையாது, அது அவள். பாப்பா இத விட குரல் வித்தி எல்லாம் கட்டி உன்னை கொண்டு போய்வாங்க. வா போலாம். தேங்காய் கட் பண்ணி சார். அதான் பண்ணிட்டு இருந்தேன். மஞ்சா பொடிய போடு, உப்பு போடு. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுரா கேக்குறாங்க ஐயா. என்ன வேணும் உனக்கு? அடுத்து என்ன வேணும்? இல்ல எடுத்துக்கிறியா? உயிர் எடுத்துக்கிறியா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க ராஸ்கல். ஐயோ கத்தியை கையில வாங்க கத்தி கையில குடுத்தா சண்டை ஆடுறாங்க. இப்ப திருப்பி 3 குத்து. கதை இப்படி போகுதா? வா டாலி. என்ன சொல்றான்? அதர் ஸ்டேட் அரமெண்டல். என்னெல்லாம் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? அத்தான் சொல்லுன்னு சொன்னீங்க. நீங்க எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்னு பார்த்தா. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அத்தான் அக்காவுக்கு தெரிஞ்சா உங்க சட்ட பட்டணம் அத்தான் தெரியும். என் பொண்டாட்டி பெரிய சூரி வந்து குத்தி குடல உள்ள போறா. போடா சப்பாத்தி. வாழ்க்கையில இடம் வாங்கலாம், கடன் வாங்க கூடாது. ஆனா கடன் வாங்கி இடம் வாங்கலாம். ஏய் இதுக்கு அந்த பண்ணிகளே பற்று. ஏய் என்ன குளிக்கிறதுக்கு இதான் சாக்கா? என்ன தண்ணியை ஊத்தி விளையாடுற பொம்பளை பிள்ளை மேல டேய். ரொம்ப குஷியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகமா போயிட்டு இருக்கு. நான் அதெல்லாம் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். பெங்களூரியன் ஸ்டைல்ல கீ ரோஸ்ட். ஆமா ஷெஃப். ஒரு கோகனட் பேஸ்ல ஒரு கிரேவி, ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இது என்ன தடவி நீங்க கையில? இல்ல அது அரிக்காதா? அதனாலதான் அரிக்குதா எனக்கு. வேலை பார்க்க விட எங்க டீகல்ல எச்சகாஸ் கட்டி பொலிச்சுப்பான்னு சொல்லு. அக்கா எங்க திரும்புங்க. ஒண்ணு எண்ணெய தடவல, எண்ணெயா தடவல. ஏண்டா என்ன கேணப்பையன் நினைச்சிட்டு இருக்கிறியா? அத்தையா கஷ்டப்பட்டு இருக்காரு. சரி இப்ப என்ன நான் என்ன அவருக்கு என்ன கட்டியா கொடுத்துருக்கீங்க? கூட சேர்ந்து குடும்பம் எடுத்த. இது ஜோக்கு பண்ணக்கூடாது, சிரிக்கணும். அடுப்புல கொஞ்சம் ஆஃப் பண்ணிப்பா. ஏன்பா கொஞ்ச நேரமா? எஸ் கொஞ்ச நேரம். இவ்வளவு வேலை ஒர்க் பண்ணீங்கல்ல? அதெல்லாம் உருப்படாது. லாஸ்ட் வரைக்கும் சொல்றேன். அப்படி விடு அப்படி விடு. அப்பெல்லாம் அப்படி கொதிக்கலாமா? நாங்க வேலை செய்ய மாட்டோம். ரொம்ப நக்கலா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா. இவங்க தெரிஞ்சு பேசுறானுங்களா இல்ல வெறுப்பு பேசுறாங்கன்னு தெரியலையே. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. படத்துக்குலாம் ஒண்ணும் இல்ல போல. ஆமாமா நீ பேசினேருமா, அது வந்துடும். எனக்கு மனசே கேக்கல. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது? இந்த கறி எங்க? எந்த கறி? கறி இந்த சின்ன வெட்டி வச்சிங்களா சுக்கா? உட்காந்து அதுல போட்டுருக்கீங்க. கை கொடுங்கண்ணா. இப்படிதான் சமையலை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணன் தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்து காப்பாத்திட்டு 5 நிமிஷம் என் கையை கேட்ட வேலை நடக்க பாக்குறியா? கண்ணாலே அடுப்பு எரியும் தெரியுமா? என்ன சார் பண்றது? ஐயோ அழுகை நிறுத்து.
உங்களுக்கு நான் இங்கே இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா? உன்ன பெரிய ஹெல்ப்னா நீ இங்க இருந்து போறதான். எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. 30 minutes கம்மிடா. ஆனா உண்மையா 2.5 மணி நேரம் கொடுத்துருந்தா தான் கரெக்டா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மகா நடிகண்டா நீ. இது பேர் என்ன? எரிசேரி. எரிசேரியா? என்னடா இப்படி நாடுது இது? எங்கடா அது கரண்டியை காணோம். என்ன அங்க சூப்பர்ரா. எங்க இருந்து வர்ற? தேங்க் யூ யுவர் ஆனர். தேங்க் யூ. திரும்பியுமா? இது கட் பண்ணி தான் நான் கையெடுத்துக்கிட்டேன். This is an unwanted statement irrelevant to the current situation. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். டிவி அந்த மாதிரி முதல்ல முடிச்சிருவாரு. ஆனா என்ன அவரு சாப்பிடுற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவுதான். சின்ன வித்தியாசம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அது என்ன கல்லு கல்லா இருக்கு? அதேதான் பூஷணிக்கா. கிண்டி கிண்டி கேட்டா எனக்கு பிடிக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது தர இரு. சும்மா சாப்பாடு 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 எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. என்ன போடாம அப்படி இப்படி உதிரி உதிரியா போட சொல்றேன். வீட்டுல இத்தனை பேர் இருந்தாலும் நான் ஒன்ன மட்டும் பாக்கறேன். அதே மாதிரி இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, சீக்கிரம் பிடிக்கணும். சாவடிக்கிறடா என்ன சூடா இருக்கானா? உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ப்ரெஷர்ல இருக்கேன் நான். ஆனா நீ இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கவலை இல்லாம ஜாலியா இருக்குடா. ஸ்கூல் போன மாதிரி. நன்றி சொல்வேன் தெய்வமே. பெருங்காயம் தானே அது. அது நிறைய போடக்கூடாது சொல்லுவாங்க. ஏய் சும்மா இரு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? வேற மாதிரி இருக்கு இது. குழம்பு மாதிரி, குழம்பு வந்து அதுவா வரணும், இது நம்மளா வர வைக்கிற மாதிரி இருக்கு. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சாப்பிட்டு பாரு. வந்தோடனே நமக்குள்ளே பண்ற பத்தியாடி. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? மீன் குழம்பு தானே. நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி. அவன் இன்னும் திருந்தல மாமா. நாகர்கோயில இருந்து நாட்டுக்கோழி நக்கறது ஸ்பெஷலிஸ்ட். என்ன மாதிரி டேஸ்டா இருக்கு நீ சொல்றா? மீன் கறி. மீனுங்கிறீங்க. மீன் கறி பண்ணிட்டா மீன் தாயா சொல்லுவாங்க. அப்புறம் நான் மானு நான் சொல்லுவாங்க. காமெடி இதுக்கு நாங்க சிரிக்கணும். மகனை பெண்ட காட்டிடுவான். நாகர்கோயில் 470 கிலோமீட்டர் வந்து நக்கி சொல்றான். அவன் சொன்னா பொய்யாகாது. மீன் குழம்பு. கோழி உள்ள இருக்கு, மீன் குழம்புன்றீங்க. ஜோக்கே. You are such a legend. That's why you got the title in Big Boss, bro. என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. சப்போர்ட்லாம் பண்ணல. அவரை பத்தி 2 ரிப்போர்ட் வேணா பண்றேன். காஷ்மீர் மிளகாத்தூள் கேட்டாரு, இப்ப இல்லைன்னு இப்ப நார்மல் மிளகாவே போட்டார். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மிளகா போட்டா காரம். நம்ம எபிசோடு வரும் அடுத்த வாரம். நல்ல வேளை உங்க வீடுலாம் ரொம்ப தூரம், இல்லனா பஞ்சு சொல்லிட்டு இருப்பீங்க. வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். டாஸ்க்ல எப்படி செஞ்சு விட்டான் பாத்தீங்களா? அட்வான்டேஜ் என்ன பண்ணணும்னு கேளுங்க, அதுவே தெரியாது அவருக்கு. சும்மா அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. சரி சொல்லுங்க என்ன பண்ணோம்? அட்வான்ஸா கொண்டு போய் கொடுக்கறேன். அட்வான்ஸ் சொன்னேல அவருக்கு தெரியாது. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. கலப்பற சத்தியமா தாங்க முடியல. கிளப்புறாரு. பண்ணுற பாவமா இருக்கடாது. இதை கிளப்புறது. ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. பீச்சுதான். டார்லிங். பியூட்டிஃபுல் சொல்லவே இல்லையா? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அமேசிங் டார்லிங். ஓகே. எப்படி கண்ண மூடி கண்ட கனவே. கண்ண மூடதானே கனவே வரும். ரெண்டு பேரும் சமைக்கிற மாதிரி எனக்கு தெரியலப்பா. என்னதான் வேக வச்சு ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க, நானும் கோமாளியா இருக்கேன், எனக்கு குடுக்கலாம்ல. முதல் போனி நானே பண்றேன். சேர்ந்தே போலாம். ஒற்றைக்கு என்ன வந்து போக்கால். அந்த புடக்கு இந்த புடக்கு பேசாத, தமிழ்ல பேசு. இப்ப நான் என்ன கேட்டு இப்படி போட்டு அடிக்கிறேன் நீ? பழந்தமிழ்டா அது. பழந்தமிழ் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு இப்ப புது தமிழ் வேணும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கருணக்கிழங்கு பிரவுனில எப்படி வந்து யூஸ் பண்ண போறீங்க? அது வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு கர்ம கர்மா ஊராடாது. ஃபாலோ பண்ணலனா சொல்லு. இருந்து வாட்ச் பண்ணு. உங்களுக்கு இருந்ததே ஒரே வேலை தான், அதை ஏன்ட்ட கொடுக்கல. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அட்வான்டேஜ் வின் பண்ணீங்களே. எங்க ஐயா கிட்ட கொடுங்க, ஐயா சொல்றதுதான். புகழே ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அவங்க பம்கின் வெட்டிட்டு தான் இருக்காங்க. அவங்க கடைசி வெட்டிட்டு தான் இருக்க பாருங்க. கூட இருக்கிறது சௌந்தர்யா.
ஜோக் இல்ல இல்லையா? அது இல்லாம இந்த பையனை போட்டு பாடா படுத்துது. ஆக்சுவலி சரத்காக தான். சரத் உங்களுக்காக தான். வருத்தப்படாத சிவாஜி, நடக்க போற நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. கத்தி கீழே வைக்க முடியாதா? கத்தியை கீழே வைக்க முடியாதாம்பா? ரொம்ப ஆட்டம் போடுற நீ பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாக்குறேன். நான் இதை வைக்கிறேன். சொன்னது சரத்தை அவனை கேட்டுக்கோ. சரத் தங்க சரத் ரொம்ப கெஞ்சனா அவனை கேட்டு. சொல்லவாண்டா எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. என் பேர் லக்கி சாம். அது ஸ்பாயில் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க நம்ம ஜெயிக்கிறோம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. அம்மா ஒரு சண்டைக்காரி, ரெண்டயா ஒரு சூனியக்காரி, ரெண்டக்காரி. என்ன கொடுமை பார்த்தடா, இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன சோனமத்து எப்படி இருக்க? நல்லா இருக்கு. வைக்கவா 5 மினிட்ஸ் ஒண்ணுமே பண்ணுவேன். ராஜு ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. கைய கவனிக்கல. நீங்க எப்பவும் போல மாமாட்ட விளையாடுறீங்கன்னு நினைச்சு புரியுது. என்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.